எனக்கு ஒரு 1 hour முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது, இந்த உலகத்தை விட்டு பாக்யராஜ் சார் தவறிட்டார். நல்ல டைரக்டர். ஒரு படங்கள் நான் 2 படம் பண்ணியிருக்கேன். அதோட என்னோட ரிலேஷனோட சச் எ கிரேட் பர்சன், ஹியூமன், நல்ல டைரக்டர். நான் இப்போ இங்கே டெல்லியில் இருக்கிறனால எனக்கு ஒன்றும் பண்ண முடியல சார். சாரி, மிஸ் யூ. ஏன்னா அந்த கல்யாணம் பண்ண டைம் எல்லாமே நான் போய் அவர்கிட்ட பேசும்போதும் என்னை பற்றியெல்லாம் ரொம்ப பெருமையாக பேசுவார். கிரேட் பர்சன். அந்த நாட்கள் மறக்க முடியாது. அந்த ஃபேமிலியோட நாட்களும் சரி, அவரோட நான் படம் பண்ணதும் சரி, அவரோட பேசின விதம், யாரையுமே ஹர்ட் பண்ணி பேச மாட்டார். ரொம்ப நல்ல மனிதர். இந்த மாதிரி ஒரு வரவிட நல்ல மனிதருக்கு நம்மளை விட்டு போகிறாங்க சொல்லும் மனசு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு. பாரதிராஜா சார், பாக்யராஜ் சார் நினச்சே பார்க்கல. எனக்கு இப்போ என்னென்னா, டெல்லியில் இருக்கேனே, என்னால் போக முடியல சுச்சுவேஷனில் இருக்கு. கீர்த்திட்ட பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன். பட் என்ன சொல்கிறது, ஆறுதல் சொல்ல முடியாது. அதனால் சினிமா ஃபீல்டுக்கே ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய டைரக்டரை லாஸ் பண்ணோம். எங்களுக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தரை மிஸ் பண்ணோம். ஒரு நல்ல மனிதரை மிஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் போது பாக்யராஜ் சார். குஷியுடைய மேரேஜ் கூட நான் சங்கீத் அண்ட் மெஹந்திக்கு போயிருந்தேன். கல்யாணத்துக்கு வராருன்னு சொல்லும்போது என்னால் இருக்க முடியல, டெல்லி வந்தனால. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன், ஐயோ அங்கே இருந்திருந்தாலும் அவர்கிட்ட நான் பேசியிருப்பேனே அப்படின்னு ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சார். யூ லாட் சார். பூர்ணிமா சாருக்கும் சரி, பூர்ணிமா மேம் சரி, சாந்துனு சரி, கீர்த்தி சரி, அவங்க ஃபுல் ஃபேமிலி. என்ன சொல்கிறது தெரியல. மிஸ் யூ சார். பாக்யராஜ் சார், யூ ஆர் கிரேட் கிரேட் சார். தேங்க்யூ சார். நோ தேங்க்யூன்னு சொல்ல முடியல, ஏதோ வளருது வாய், பார்த்தே இல்லை. ஏன் சார் இவ்வளோ ஃபஸ்ட் டைம்லாம் விட்டு போனீங்க? சினிமா ஃபீல்டு நல்லா இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல ரைட்டர் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. மிஸ் யூ சார், மிஸ் யூ சார்.